கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். சங்கீதக்காரன் தாவீதுனுடைய அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம். ஆண்டவரை நேசிப்பதில் அவன் மிகுந்த உற்சாகம் உள்ளவனாய், அநேகருக்கு சாட்சி உள்ளவனாய் வாழ்ந்தவன். அவன் எப்பொழுதும் தேவனை முழு இருதயத்தோடு நேசித்தான், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதித்தான், அவருக்கு முதலிடம் கொடுத்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அநேகருடைய தாயும் தகப்பனும் பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை. ஆனால் இந்த தாவீது சொல்கிறான், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய தாயையும் தகப்பனையும் காட்டிலும் இந்த தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதிலே நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் உண்மைதான், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் உண்மைதான், ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்கிறோம் உண்மைதான். ஆனால் இந்த தேவன் எல்லாரை காட்டிலும், தாய் தகப்பனை காட்டிலும், சொந்த பந்தங்களை காட்டிலும், உடன் பிறந்தவர்களை காட்டிலும், நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார், நம்மை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பந்தம் நமக்குள் இருக்கிறது, அந்த உறவு இருக்கிறது. ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளை எவ்வளவு நெருக்கமாக இருப்பார்களோ அதை காட்டிலும் இந்த தேவன் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு மிகவும் மேன்மையானது. இந்த உறவு ஒரு தாய் பிள்ளைக்கு இருக்கிறதை காட்டிலும் அதிகமான உறவாக காணப்படுகிறது. அவர் நம்மை கைவிட மாட்டார். நீங்களும் நானும் இந்த உறவை அறிந்திருக்கும் பொழுது, இந்த உறவின் ஆழத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாகவே அதன் மூலமாய், அந்த புரிந்து கொள்ளுதலின் மூலமாய் தேவனுடைய ஆவியானவரோடு நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்போம், ஆண்டவரில் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். அவர் மேல் உள்ள அன்பு பெருகும். நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை சேர்த்து கொள்வார். கவலைப்படாதிருங்கள். மனிதர்கள் கைவிட்டாலும், குடும்பத்தார் கைவிட்டாலும் தேவன் உங்களை சேர்த்து கொள்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சங்கீதக்காரன் தாவீதுக்கு கொடுத்த அனுபவத்தை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருவாராக. ஆமேன், ஆமேன்.